பத்ருடைய போர்க்களம் நடக்கிறது. ஒரு வாணிப குழுவை தடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்துச் செல்கிறார்கள். மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும். அது போராக மாறுகிறது. அது போராக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்து மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் அழைத்து சொன்னார்கள், அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், எனக்கு ஆலோசனை செய்யுங்கள், இதில் நாம் எப்படி நடந்து கொள்வதென்று. அபூபக்கர் எழுந்தார்கள், மக்காவாசி. உமர் எழுந்தார்கள், மக்காவாசி. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார்கள், மக்காவாசிகள். அல்லாஹ்வுடைய தூதர் மகிழ்வுற்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஆலோசனையை விட விரும்புவது வேறொருவருடைய ஆலோசனை. யாரை? அன்சாரிகள், மதீனாவாசிகள், அடைக்கலம் தந்தவர்கள். அவர்களுடைய ஊருக்கு வந்து இருக்கிறோம், அவர்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிறோம், அவர்களுடைய சொத்துகளையும் அவர்களுடைய செல்வங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இவர்கள் இதில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அல்லாஹ்வுடைய தூதர் ஆசை கொண்டு மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், ஆலோசனை சொல்லுங்கள். அந்த மதீனாவாசிகளில் தலைவர் சஅத் இப்னு முஆத் எழுந்திருக்கிறார்கள். எழுந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய ஆலோசனையா நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்? அதற்காகத்தானே இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் என்று ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களை உண்மைப்படுத்தியிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த அனைத்தையும் சத்தியம் என்று ஏற்றிருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிதாழ்த்தி நாங்கள் கட்டுப்படுவோம் என்று. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அன்சாரிகள் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய செல்வங்களிலும் மட்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உதவி செய்வார்கள் நீங்கள் என்று எண்ணினால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எங்களை எதை வேண்டுமானாலும் செய்ய சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். எங்களை அழைத்து சென்று எந்த உறவை சேர்த்து வாழச் சொல்கிறீர்களோ சேர்த்து வாழ்கிறோம், வெட்டி வாழச் சொல்கிறீர்களோ வெட்டி வாழ்கிறோம். எங்களுடைய செல்வத்தில் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு விடுகிறீர்களோ விட்டு விடுங்கள். ஆனால் நீங்கள் விட்டு விட்டதை விட நீங்கள் எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு விருப்பமானது. சுப்ஹானல்லாஹ், இதை எப்படி விளக்குவது? எங்களுடைய செல்வத்தில் நீங்கள் விட்டதை விட எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை அழைத்துச் செல்லுங்கள் எங்கு வேண்டுமானாலும். நீங்கள் ஒரு நடுக்கடலில் சென்று எங்களை மூழ்கச் சொன்னாலும் நாங்கள் மூழ்கத் தயார். ஒருபோதும் எங்களில் ஒருவர் கூட, அன்சாரிகளில் ஒருவர் கூட பின்வாங்கி விட மாட்டோம். நாங்கள் நாளை எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த போரில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுமையோடும் அல்லாஹ்வின் சந்திப்பின் மூலம் உங்களுடைய கண்ணின் குளிர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் எங்களை அழைத்துச் செல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் தயார், எங்களில் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டார் இந்த போர்க்களத்தில் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ்.